சிம்மம் ராசியில் சிம்மம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம். வியாபாரத்துறை தொழில்துறைகளில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் அதிகமாக அமையும் என்பதால் தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும். புதிய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பல விஷயங்களை மேம்படுத்த முடியும். நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு அபரிவிதமாக உங்களை தேடி வரும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக நுணுக்கமாக நுட்பமாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக கிரகங்கள் மாற்றிக் கொடுக்கின்றன. உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக இருக்கின்ற மறைமுக தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் மறையும். உணர்ச்சிவசப்பட்டு முடிவு எடுக்காமல் நன்கு செயல்படக்கூடிய ஆற்றல்கள் உண்டு. சிறப்பாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கும். தேவையற்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் சிக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களை எதிர்பார்த்து ஏமாந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. விவசாயத்துறையில் நல்லபல முன்னேற்றங்கள் கிடைக்கும். விவசாயத்திற்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளிலும் பல விருதுகளை பெற முடியும். கலைத்துறை அரசியல் துறையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மருத்துவத்துறையில் உங்களுடைய கனவு பூர்த்தியாகும். நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று சுபபலத்துடன் பலம்பொருந்தி அமைப்பில் சூரியனோடும் புதனோடும் சேர்க்கை பெற்று ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய தைரியசானத்திற்குள் 3ஆம் இடத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வேளையில் நிச்சயமாகவே அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் கண்டிப்பாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முழுவதுமாக உங்களை விட்டு விலகுகிறது. சந்திரன் 5 6 7 போன்ற இடங்களில் பயணிப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. நீதித்துறை ரியல் எஸ்டேட் துறை போக்குவரத்து துறை காவல்துறை இராணுவத்துறை என பல துறைகளில் தொழில் ரீதியாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்த விதத்தில் சுக்கிரனுடைய நீச்சம் நிவர்த்தி அமைந்திருப்பதால் கலைத்துறையில் 64 கலைகளில் மிகச் சிறப்பான அற்புதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய நண்பர்கள் எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் துரோகிகளாகவும் இருந்த சூழ்நிலைகளில் அற்புதமான அருமையான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய துரோகிகள் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று நீச்சம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியாக இந்த நேரத்தை சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் நன்கு திட்டமிட்டும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான அதீதமான நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பல்வேறு காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த நேரமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கிறது. சுக்கிரனின் அமைப்பால் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கலைத்துறை ரீதியான இதுவரையில் புறக்கணிக்கப்பட்ட எல்லாவிதமான வாய்ப்புகளும் தற்போது உங்களை தானாக தேடிவரும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும். உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டுவரக்கூடிய முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் நஷ்டம் என்ற வார்த்தைக்கு இடமில்லாமலிருக்கும். வெற்றி பாதையில் முன்னேற்ற பாதையில் சிங்கநடை போட்டு பயணிக்கக்கூடிய நல்லபல அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் துறையில் மிக முக்கியமான நகர்வுகளை சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சிபலம் பெற்று 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உருவாக்கிக் கொடுக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் சிறப்பான வெற்றியோகங்களையும் பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை அறிவுபூர்வமாக திறம்பட மதிநுட்பத்துடன் கையாளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதீதமாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்.
எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாய முயற்சி தைரிய வீரியஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அம்சமாகும். அரசியல் வேறு குடும்பம் வேறு என அரசியலையும் குடும்பத்தையும் மிகச் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சூரியன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3 6 10 11 போன்ற 4 இடங்களில் சஞ்சரிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் அள்ளிக் கொடுப்பார். இந்த வகையில் இந்த காலகட்டத்தில் சூரியன் அவ்வாறாக இருக்கக்கூடிய 4 இடங்களில் ஒரு இடமான வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிலையிலிருந்தாலும் முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அடுத்தவர்களை நம்பி பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான பணத்தை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. ஏன்னு கேட்டா 12 மாதங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளது. சூரியனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக நுணுக்கமாக நுட்பமாக தெள்ளத்தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரத்தை சூரியன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு பல விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என எல்லாமே உடைத்தெறியப்பட்டு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரத்தை சூரியன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பலப்படுத்துவது சிறப்பு. இந்த முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று 3ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய முன்னேற்றங்களையும் காரிய தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தடைகளையும் உருவாக்கிக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி புதிய நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனோடு புதன் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை உருவாக்குவதால் உங்களுடைய அறிவு ஆற்றல்களை மதிநுட்பங்களை அபரிவிதமாக உபயோகப்படுத்தி உங்களை சாதுரியமாக ஏமாற்றியவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த காலகட்டத்தில் வெளியில் வருவதற்கான அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. நீங்கள் இழந்த எல்லாவிதமான பணத்தையும் தனத்தையும் மறுபடியும் மீட்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு. நீங்கள் இழந்த கௌரவம் பெயர் புகழ் போன்றவற்றை மீண்டும் நிலைநாட்டக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனும் புதனும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார்கள். இந்த வாரத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை உடைத்து எறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த முக்கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன. இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் காரிய தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான நிகழ்வுகளை அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் உடைத்தெறிந்து அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த தருணமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று கருதக்கூடிய விதத்தில் குருவின் சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு 4 6 8 போன்ற இடங்களை பார்ப்பதால் பலவிதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக கிடைக்கும். நெருங்கிய உறவினர்களிடமிருந்த கசப்பான நிகழ்வுகள் நீங்கி உறவு பலப்படும். பழைய கடன்களை அடைக்க முடியும். இந்த தருணத்தில் குரு விரயஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள் உங்களுடைய வீட்டில் மிகச் சிறப்பாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைகிறது. குருவால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக கிடைக்கும்.
பெரிய அளவிலான முயற்சிகள் இல்லாமல் பல சுபநிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். சனி அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே வேலை தொழில் வியாபாரம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு. உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகைகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரநிலையில் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் வியாபாரம் சார்ந்த அற்புதமான அருமையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான அருமையான நல்லபல திடீர் அதிர்ஷ்டயோகங்களும் குருட்டு அதிர்ஷ்டங்களும் அபரிவிதமான பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்டதெய்வமும் குலதெய்வமும் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த அனுகூலங்களையும் அனுக்கிரகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் என்பது அமைந்துள்ளது. இந்த வாரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி என கிரகங்களில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கிறது. செவ்வாயும் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வாரம் என்பது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இல்லம் தேடி வரக்கூடிய பணவரவு உண்டு. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான திடீர் அதிர்ஷ்டங்களை கிரகநிலைகள் அள்ளிக் கொடுக்கின்றன. உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்திற்குள் ராகுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழப்பமான மனநிலை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் என அனைத்தும் விலகி இந்த காலகட்டத்தில் தெளிவாக சிறப்பாக முடிவுகளை எடுத்து அற்புதமாக அருமையாக செயல்படக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்.